நிறைய பேருக்கு ஜெபம் என்றால் என்ன, ஏன் ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எந்த 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 ஜெபத்தால் எனக்கு என்ன நடக்க போகுது, நான் ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் சும்மா அப்படி அவர் 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 ஒரு குட் மார்னிங் போட்டு போகிற மாதிரி சும்மா இப்படி போட்டு போனால் அது ஜெபம் ஆகிடுமா, அல்லது ஏதாவது ஒரு சடங்காச்சாரமாக எதாவது செஞ்சால் அது ஜெபம் ஆகிடுமா? ஜெபம் எதுக்காக பண்ணணும்? நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடும்பம் நடத்துகிறேன், நான் இதுக்கு ஜெபிக்கணும். என் வருமானம், என் பணம், நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் இதுக்கு ஜெபிக்கணும். இப்போ ஜெபத்தால் எனக்கு என்ன நடக்க போகுது? நான் ஜெபிச்சா தான் கற்றுக் கொடுப்பாரா? இல்லை நான் ஜெபிச்சா தான் கத்தருக்கு தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன்னு கத்தருக்கு தெரியாதா? அவர் செய்ய மாட்டாரா? அவர் அப்படி விட்டுருவாரா? இப்போ அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றீங்க. அப்போ அவருக்கு தெரியாமல் இருக்குது. என் கஷ்டம், என் நஷ்டம், என் பிரச்சனை, என் போராட்டம், என் கடன் அவர் தெரியாமல் இருக்க போகுது. எல்லாம் தெரியும். அப்போ அவர் எல்லாம் பார்த்துப்பார். அவர் தான் எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லியிருக்காருல்ல, எல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னார்ல, அவர் பார்த்துப்பார். அப்புறம் நான் எதுவும் ஜெபிக்கணும்? வேதம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது, நீங்கள் ஜெபிக்காமல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே செய்யவே முடியாது. பூமியை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தாருன்னா, அந்த பூமியில் மனுஷன் என்ன கேட்குறானோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யணும்னு தான் என்ன பண்ணார், பூமியில் அவனை வச்சாரு பாருங்க. அவர் வேற சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ பூமியிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றணும்னா, அவரிடத்துல நாம் கேட்காம, அவரிடத்துல நம்ம பேசாமல், அவரிடத்துல போகாமல் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நீங்கள் நானும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுவது. நம்ம சென்ற வாரத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன காரியம்? இயேசு ஜெபிப்பதை குறித்து எப்படி சொல்லி கொடுத்தார் இல்லையா? அதை குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு கூட சொல்லி கொடுத்தாருன்றதுல இதில் ஒரு அருமையான சத்தியம் இது. ஜெபிப்பது எப்படி, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் சொல்லித்தரேன் உனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு. இந்த சடங்காச்சார சம்பிரதாயமான ஜபத்தில் விட்டுரு. ஆசாரியன் ஜெபிக்கிற மாதிரி, பரிசேயன் ஜெபிக்கிற மாதிரி, அவன் ஜெபிக்கிற மாதிரி, இவன் ஜெபிக்கிற மாதிரி, ஊரில் இருக்கிறவன் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்காத. தெருவில் நின்று ஜெபிக்கிறான், ஊரில் இருக்கிறவன் பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறான், பந்தா காட்டுறதுக்கு ஜெபிக்கிறான், அவனை மாதிரி நீ ஜெபிக்காத. நீ ஜெபிக்கிறது அது எப்படி இருக்கணும் தெரியுமா? உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கணும். நீ பந்தாக்காக ஜெபிக்காத. உனக்கு அந்நிய பாஷை கிடச்சிச்சுன்றதுக்காக நீ அந்நிய பாஷையில் நிறைஞ்சு ஜெபிச்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாத. நீ ஜெபிக்க தெரியுன்ற சுத்த தமிழில் நீ பேசி ஜெபிச்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாத. நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் கவர்வதாக இருந்தால், அது என்னுடைய தேவனை மாத்திரம்தான் கவரணுமோ இல்லையா, எந்த மனுஷனும் கவரக்கூடாது. அப்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஜெபம் என்பது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிறதான சம்பாஷணை. நானும் என் தேவனும் பேசிக்கொள்ளுகிறோம். இது யார் கேட்கணும்? நானும் என் மனைவியும் பேசுகிறோன்னா இது யார் கேட்கணும்? நானும் என் மனைவி தான் கேட்கணும். ஊரில் இருக்கிற எல்லாரும் கேட்கக்கூடாது. ஹலோ, நான் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னா நானும் அவங்களும் தான் பேசணும். எல்லாருக்கும் கேட்கணுன்ட்டு பேச, எல்லாருக்கும் கேட்கணும் எப்போ தான் பேசுவாங்க? ஒன்று அவங்கள அசிங்கப்படுத்தணும், இல்லைன்னா அவங்கள தன்னை உயர்த்தி காட்டணும் அப்படின்றவங்க தான் எல்லாரும் முன்னாடி பேசுவாங்க. ஆனால் உண்மையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரணும், ஒரு சில விஷயம் கற்றுத்தரணும், ஒரு சில விஷயம் பர்சனலாக பேசணும்னா பர்சனலாக பேசணும் தான் இருந்தால் ரகசியமாக தான் பேசணும் இல்லையா? பர்சனலாக ஊருக்கே பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம நமக்கு தொண்டை பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்சனலாக பேசவே வராது. பாருங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் கழுதப்பால் கொடுத்தாங்களாமா. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லோவாக பேசினா ஸ்லோவாக பேச வர மாட்டுது. எனக்கு ரகசியம் பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரகசியமாக பேச வராது. ஏன்னா ரகசியம் பேசுனா 8 ஊருக்கு கேட்கும். அதுதான் எனக்கு ரகசியமே. அது நான் சும்மா அப்படியே பேசிட்டு போயிடலாம். நமக்கு ரகசியம் பேச வராது. சத்தமாக பேசி பேசி பழகிச்சு. ஏன்னா கத்தி பேசி அந்த மாதிரி பழகிட்டதுனால சவுண்டு கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்மளுக்கு அமைதியாக பேசுறதுன்னு நான் இப்போ கற்றுக்கிறேன். எதை கற்றுக்கிறேன்? அமைதியாக பேசுவது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் கற்றுப்பேன். கூட செய்து நானும் பேச ஆரம்பிப்பேன். பக்கத்தில் இருக்கவங்க கூட ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் கேட்குது, பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு கேட்கவே இல்லை. அப்படி பேசுகிறாங்க. நான் ஒரு நாள் உண்மையாக அப்படி பேசி பார்த்தேன், அவனுக்கு கேட்கவே இல்லை. ஹலோ ஹலோன்னு கத்தினுக்கிறான். பேசி தான்டா இருக்கிறேன், கேட்கலையே. பேசுகிறேன்ப்பா, பேசுகிறேன்டா. இப்போ கேட்குது. நமக்கு இப்படி பேசி பழகிட்டோம்.
அவங்க பேசுகிறாங்க, எப்படி தான் கேட்குதுன்னு தெரியல. நானும் அந்த டிக்கெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கலான்னு தான் இருக்கிறேன் பாருங்க, ரகசியமாக பேசுறதுக்கு எப்படி அப்படின்னு. பேசுவது என்பது நானும் இன்னொருவரும் இடைப்படுகிற ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணை எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் பேசுகிற ஒரு சம்பாஷணையாக அது இருக்கணும். அதுதான் ஜெபம். அப்போது ஜெபிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், ரோட்டில் நின்று ஜெபிக்காத, அங்கே நின்று ஜெபிக்காத, மற்ற பார்வை ஜெபிக்காத, நீ உன் அறவை கதை பூட்டிக்கிட்டு நீயும் உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கோ. நீ உள்ள ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கவுத்து வந்து வெளியே வந்தினா வெளியே உனக்கு அதனுடைய பதில் காத்திருக்கும். உனக்கு வெளியரங்கமாக கத்து என்ன பண்ணுவார், பதிலை கொடுப்பாரு. உன் மனசுக்குள்ள கத்தரோடு கூட இடைப்பட்டா கத்தர் ஒன்று வெளியரங்கமான சாட்சியை வைப்பார். கற்றுக்கிற ட்ரிக்கு அது. இன்னொன்று ஆழமாக கற்றுக் கொடுக்குறேன். நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தரேன், நீங்கள் அப்படி போய் ஜெபின்னு சொன்னோடனே பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவேன்னு ஆரம்பித்து ஒரு ஜெபம் ஒன்று இருக்குது பாருங்க. அந்த ஜெபத்தை சொன்ன உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜெபத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரவது செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. இதை வந்து ஒரு என் ஆத்மாவை கத்திர சோத்திரை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் வந்து இதை சொல்லிட்டு தான் என் ஆத்மாவை கத்திர சோத்திரை சொல்கிறாங்க. ஒரு சபைக்கு போயிருந்தேன், என் ஆத்மாவை கத்திர சோத்திரை சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாங்க. இதை சொல்லி தான் முடிக்கிறாங்க. இது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, இது வெறும் சாம்பிள், இது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம பசங்க எக்ஸாமில் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும் எழுதிட்டு வருவாங்க பாருங்க. அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு வந்தாலும் மார்க் போடுவோம், ஒரு மார்க்காவது வரும் பாரு. அதனால் கொஸ்டின் அந்த ஃபார்முலா எழுதிட்டு வந்துருப்பா. எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படி தான். உனக்கு எதுவுமே தெரியலையா, உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு வந்துரு. ஃபார்முலாவை பார்த்த உடனே உனக்கு மார்க் போட்டுருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது வரும். ஃபார்முலா இதுலேருந்து டெவலப்மெண்ட்டு நீங்கள் தான் பண்ணணும். பைபிள் நிறைய சொல்லிக் கொடுக்குது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபார்முலா எடுத்துக்காட்டு, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு எடுத்துக்காட்டே எழுதின்னு இருக்கக்கூடாது. இப்படி இருக்கு, இப்படி தான் ஜெபிக்கணும், இது முறை, இது ஸ்டெப்பு, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அவ்வளோதான். அதையே பிடிச்சிக்கூடாது. அதையே பிடிச்சிக்கிட்டு அதையே சொல்லிக்கிட்டு அப்படியே அதையே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அர்த்தமே இல்லை. இது வேற. இது என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்த வேல்யூ, எந்த தகுதியாக இருக்கணும், அதுக்கு என்ன தரமாக இருக்கணும், அது எப்படி தேவனத்தில் போகணும், நீங்கள் தேவனோடு கூட எப்படி இணையணும், அந்த முறையை சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் தேவனும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாதை தான் இந்த ஜெபம். சரி, நான் உள்ள இன்னும் அதிகமாக போகிறேன் பாருங்க. ஜெபத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு தான் இது. ஏன் ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க தெரியுங்களா? ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும், ஜெபிச்சா எனக்கு என்ன நடக்க போகுது, ஜெபத்தால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. ஜெபிக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குதுன்றதான் புரிய வைக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபத்துக்கு பதிலும் ஜெபத்துக்கு பலனும் நான் பெற்று அனுபவிக்கிறவனா இருக்கிறேன். அதனால் ஜெபிப்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. சரி, திருப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எக்ஸாம்பிள், நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு மாடல் தராரு. ஜெபிக்கிற மாடல், இதுதான் மாடல். இந்த மாடலை நீங்கள் ஜெபிக்கணும். அப்போது ஜெபிக்கிற விதமாவது, ஜெபிக்கிற மாடல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாடல் எப்படி சொல்கிறது? பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். யூதர்கள் கலாச்சாரத்தில் ஆதி முற்புதா காலத்தில் தேவனை, கர்த்தரை பிதான்னு கூப்பிட முடியாது. ஏன் கூப்பிட முடியாதுன்னா, இவங்க வேற அவர் வேறன்னு இருந்துச்சு. அவர் பரிசுத்த, நீங்கள் பாவிகள். பாவிகள் பரிசுத்த இடத்துக்கு போகக்கூடாது, பரிசுத்தம் பாவிகள் இடத்துல வராது. நடுவில் ஒரு திரை இருந்துச்சு. கடவுளை தான் பார்க்கணும், அப்பாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முறை இருந்துச்சு. அப்பாவை பார்க்கறதுக்கு, அப்பாவை கூட அவர் பார்க்க முடியாது, கடவுளாக பார்க்கறதுக்கு, பரிசுத்தமாக பார்க்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஆள் நியமித்து வச்சுருந்தாங்க. அவர் தான் ஆசாரியன். அவர் தான் இவங்களுடைய பாவத்தெல்லாம் போய் அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டு அந்த பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பெல்லாம் கேட்குற ஒரு பிரதிநிதியாக அவர் அங்கே செயல்பட்டார். இப்போ பாவத்தை அறிக்கை செய்கிற பிரதிநிதியாக ஒருத்தர் செயல்படும் போது இவர் புதுசாக ஒரு விஷயத்தை நுழைக்கிறார். இங்கே யூதர்கள் காலத்தில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தன் வந்ததின் நோக்கமே மூட நம்பிக்கைகளும் மூட பழக்க வழக்கங்களும் மூட கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்று தான் வந்தார். நிறைய மூட நம்பிக்கை வந்துச்சு. ஆபிரகாம் அந்த ஆகமத்தில் ஆபிரகாமுக்கு இப்படி பண்ணாது, நானும் இப்படி பண்ணுறேன், ஆபிரகாம் முறைமையின்படி நான் இப்படி இருக்கிறேன், அப்படின்படி இப்படி இருக்கேன்ட்டு பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யூதர்கள் அது கலாச்சாரமாக அதை என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்திட்டாங்க. அவர் அந்த கலாச்சாரத்தை உடைச்சி
அந்த 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 பயன்பாட்டை உடைச்சி, அந்த சூழ்நிலையை உடைச்சி இவர் வேற லிங்க் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருன்னா, நீ புள்ள, அவர் அப்பா, அப்படி பேசு. அப்படி பேசுனா உனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும், உன் ஜெபத்தை கேட்டாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்போ அப்பா கூப்பிட்றதுக்கான தகுதியே இல்லாத ஒன்றை அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்காது. எப்படி நான் அப்பாவை கூப்பிட முடியும்? எனக்கு அந்த தகுதியே இல்லையே, எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு குவாலிட்டி என்கிட்ட இல்லையே, நான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளாக இருக்கிறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், நான் அக்கிரமக்காரனாக இருக்கிறேன், நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நான் எப்படி அப்பான்னு கூட முடியும்? அவர் பரிசுத்தராச்சே, பரிசுத்தர் அப்பான்னு கூட முடியாது. இவர் முன்கூட்டியே சொல்கிறாரு, நான் என் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு வழியை ஏற்படுத்துவேன். நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா அவர் கேட்பாரு, அவர் மகனேன்னு உங்களை திருப்பி கூப்பிடுவார். அப்பா பிதாவே என்ற கூப்பிட பண்ணுற புத்திர ஆவி நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தந்துடுவேன். அதனால் இப்போ தெரிஞ்சு அப்பான்னு கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இது நடக்கிறதுக்கு முன்னாடி, சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி, சிலுவையில் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற திரைச்சலை ரெண்டாக கிழிச்சு 2 பேரை ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த பாலமாக இயேசு இருந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளம் எப்படி இருக்குன்னா, என் மூலமாக நீ பிதான்னு கூப்பிடலாம், என் மூலமாக உனக்கு பாவ மன்னிப்பு வந்துடும், என் மூலமாக உனக்கு விடுதலை வந்துடும், நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவானா, பரிசுத்தம் உன் கூட வந்துடும். ஹலோ, நீ பரிசுத்தத்தை தேடி போவானாயா, பரிசுத்தம் உன்னை தேடி வந்துடும். நீ அப்பா பிதாவின்னு கூப்பிட்டாலே அவர் மகனே மகன் அவர் உன்னை தேடி வந்துடுவார். நீ அங்கே போனா அங்கே இருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நான் வந்துட்டேன்னாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். நீங்கள் ஜபம் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஜபம் பண்ணணும்? எல்லாம் முக்காடு போட்டுட்டு அப்படியே அந்த அந்த முறைமைப்படியே எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இவங்க திருப்பி சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டில் போனீங்கன்னா யூதர்கள் கலாச்சாரம், ஒருத்தர் சொன்னாங்க, இவங்க திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. திரும்ப சொல்லுகிற விஷயம் இல்லை, நான் சொல்லி நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லை, இது நீங்களாவே சொல்கிற விஷயம், மனசுலேருந்து சொல்கிற விஷயம், மனசார பேச வேண்டிய விஷயம், மனசுலேருந்து பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறாரு, அப்பா பிதாவின்னு கூப்பிடுப்பா, பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எப்படி எனக்கு பிதாவாக முடியும்? நீ கூப்பிட ஆயிடுவாங்க. அவர் அப்படிதான் ஆசைப்படுறாரு. அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ தான் கூப்பிட்றது இல்லை. நீ கூப்பிட்றது என்ன பண்ணுற தெரியுமா? அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் போய் கூப்பிட்றாரு. இப்போ நீ வெளியே நிற்கிற, அவன் உள்ளே நிற்கிறான். இப்போ நீயும் உள்ளே போகலாம், உனக்கும் அந்த தகுதி இருக்கு, உன்னை நீ தகுதிப்படுத்திக்கோ. அதுக்கு ஜபம் ஒன்று தான் உன்னை நீயே தகுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு பாலமாக அமைகிறது. இப்போ ஜபம் நமக்கு ஒரு தகுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு ஸ்தானம். ஜபம் நம்மை நாமே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடம். ஜபம் நம்மை நாமே தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. ஜபம் எனக்கு எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிறது. அப்போ நான் கத்திரத்தில் பேசாமல், கத்திரத்தில் கேட்காம, கத்திரத்தில் வராமல் எதுவுமே செய்யவே முடியாது. சரி, இங்கே பாருங்க, ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டல எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் கர்த்தர் இதன் மூலமாக இருக்கிறார் நினைக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும். அப்போ பூமியிலையும் உங்களுடைய ராஜ்யம் வரணும், பூமியையும் பரலோகம் போல மாற்றிடணும். இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அங்கே நடக்கிற மாதிரி, அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இங்கே நடக்கிற மாதிரி மாற்றிடணும். அப்போது பரலோகத்தையும் பூமியையும் என்ன பண்ணுறாரு? ஒன்றா இணைக்கிறாரு. பரலோகமும் பூமியும் ஒன்றா இணையணும். இணைஞ்சா தான் ஜபம். அப்போ பூமியிலே நான் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகுதுன்னு சொன்னால் பரலோகமே கீழே இறங்கி வருகிறது என்று அர்த்தமாகிறது. பரலோகத்தின் வாசல்கள் எனக்கு திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து பதில் எனக்கு கிடைக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, மத்தேயு 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இப்போ போவோம், இங்கேருந்து இந்த வசனத்துலேருந்து இங்கே போவோம் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16-19 பரலோக ராஜ்யத்தின் அப்படி நிறுத்துங்க. பரலோக ராஜ்யத்தின் பரமண்டலங்களுக்கு பிதாவே, பரலோக ராஜ்யத்தின் பிதாவே, பரமலோகத்தின் திறவுக்குள்ள உனக்கு தருகிறேன். அப்போ பரலோகத்தையும் பூமியை என்ன பண்ணுறாரு இவரு? ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? பரலோகத்தை பூமியோடு கூட இணைக்கிறதுக்கு ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியப்படுது. இப்போ சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ
நீங்க என்ன செய்யறியோ அது அங்க செஞ்ச மாதிரி. ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியுது? புரிஞ்ச மாதிரி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணார் தெரியுங்களா? நீ பூமியில எவைகளை கட்டுவியோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீ பூமியில எது கட்டவிழ்ப்பியோ அது பரலோகத்தை கட்டவிழ்ப்பா. பரலோகத்தை இங்க கொண்டு வந்துட்ட, உன் ஜெபத்தால இங்க நடக்குது. இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கனெக்ட் பண்ணாரு பாருங்க. இது அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கனெக்ட் பண்றாரு. ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகிற காரியமா இருக்கிறது. தேவன் என்னெல்லாம் என் வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புறாரோ அதெல்லாம் என் ஜெபத்தின் மூலமா செய்ய வச்சிடறாரு. தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் நோக்கம் வச்சிருக்காரோ அதெல்லாம் நான் ஜெபத்தால தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபத்தால தான் வாங்க முடியும். நான் ஜெபிச்சா அவருடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் என் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை மணி சொல்றது புரியுது? நான் ஜெபிக்காம இருந்தா, நான் கேட்காம இருந்தா அவருக்கு 1000 திட்டம், 1000 நோக்கம், 1000 தரிசனம் தான் நிறைவேறாது. ஏன் சொல்லுங்க? நான் அதை இங்க கொண்டு வரவே இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு பாருங்க. தேவ சித்தம் என்னன்றது தெரியாமலே நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். தேவ சித்தமும் திட்டமும் நோக்கமும் என் வாழ்க்கையில் நிறைவேறணுன்றதுக்காக தான் ஜெபமே. புலம்பல்றதுக்காக இல்லை, அழுகிறதுக்காக இல்லை, கதறதுக்காக இல்லை, நம்ம துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்காக இல்லைங்க. நான் சந்தோஷமாக வாழ்வதற்காக, நிம்மதியாக வாழ்வதற்காக, ஜெயம் எடுப்பதற்காக. ஹலோ, இருக்கீங்களாங்க? அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகள் நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஆமென். இருக்கீங்களாங்க? அப்போ நீங்க ஒரு விஷயத்த இங்க ஆழமா பதிய வைக்க விரும்புறேன். நீங்க எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துக்கு கட்டப்படுது. நீங்க பூமியில் எதை கட்டவிழ்கிறீங்களோ அது பரலோகத்துக்கு கட்டவிழ்க்கப்படுதுன்னா உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. எப்படி நடக்குது? ஜெபத்தால் நடக்குது. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் அங்க வேலை செய்யுது, அங்க வேலை செய்யுது, இங்கேயும் வேலை செய்யுது. இங்கேயும் வேலை செய்யுது, அங்கேயும் வேலை செய்யுது. இங்க வேலை செய்யறது எல்லாமே அங்க இருந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு யார் உதவி செய்யறானா? இயேசு கிறிஸ்து உதவி செய்யறாரு, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு ஒத்தாசையா இருக்கார் பாருங்க. இணைக்கிறார். என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ அது என் மூலமா தான் அவரால் பண்ண முடியும். அவர் எல்லாம் யோசிக்கலாம், ஆனால் அவர் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒத்துழைக்காம, நான் செய்யாம ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனிதா மேலே வா, டீனு மேலே வா. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுதான் ஜெபம், இதுதான் ஆண்டவர். சரியா? இங்கே நடுவில் நிற்கிறது இயேசு கிறிஸ்து. இங்கிட்ட வா, இங்கே வா, இங்கே வாங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்க ஜெபிக்கிறாங்க, கடவுள் கேட்குறாரு, ஆனால் பதில் என் நடுவில் என்ன இல்லை, பெரிய கேப் இருக்கு, நான் இல்லை. இப்போ நான் உள்ளே வந்த பிறகு, இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு ஆசாரம் நின்று கடவுள்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இவங்க நேராக பேசணும்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஆனால் இவங்க பேச மாட்டுறாங்க. இப்போது பேச வைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, பிதாவாகிய தேவனிடத்தில் நான் போய் பேசலை. நான் எப்படி பேச வைக்கிறேன்னா, இங்கே வாங்க, இல்லை இங்கே வாங்க, இல்லை. இப்போது ஜெபம் பிதாவாகிய தேவன். இப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, செய்யணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் செய்ய முடியல. காரணம் என்ன? இவர் கேட்கல. இப்போ இவர் கேட்குறதுக்கு நான் உதவி பண்ணுறேன். கேளு, பேசு, நீ பேசலாம், நீ பேசினா நடக்கும், பேசினா கிடைக்கும், நீ பேசுன்னு சொல்கிறோம். வானத்தின் திறவுகோலை உனக்கு கொடுத்தாச்சு, நீ கேட்டினா கிடைக்கும், பேசினா கிடைக்கும். இப்போது இவங்க கேட்குறதுக்கும் இவர் கேட்குறதுக்கும் நடுவில் நான் எப்படி இருக்கணும்? ஒரு பாலமாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நடுவில் நின்றுக்கிட்டு நீ என்கிட்ட கேளு, நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லாமல், அவங்க கேட்பாங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு பரிந்து பேசுகிறாராம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட எனக்காக பரிந்து கேட்பாங்கப்பா, கொஞ்சம் கொடுத்துருங்க. நீ எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறாயோ
அது பிதா மகிமைப்படும்படி, என்னில் மகிமைப்படும்படி அவர் உனக்கு செஞ்சிருவார். அல்லேலூயா. எத்தனை நான் சொல்றது புரியுது? இப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, கேட்குறாங்க கொடுக்குறாங்கன்னா எப்படி நடக்குது விஷயம்? ஜெபம் பதிலை கொண்டு வருகிறது. அப்படின்னா பிதாவாகிய தேவன் அவன் கொடுக்கணும்னு விரும்புகிறத இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இவங்க டைரக்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பேச ஆரம்பிக்கிற போது என்ன நடக்குதுங்க? பிதாவாகிய தேவனுடைய சித்தமும் திட்டமும் நோக்கமும் நிறைவேறத்தை இவங்க தகுதியாக்கிறார். இவர் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதெல்லாம் இந்த ஜபத்தின் மூலமாக இவங்களை செய்ய வச்சுறாரு. ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன்னா கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா விசுவாசம் உள்ள ஜபம் அங்கே பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணி விடுகிறது. இப்போ ஜெபிக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜபத்தை கைவிடேன் இப்படி நினைச்சிடுறேன். நான் நடுவில் இருக்குன்னா, ஆனால் எப்பவுமே நான் நடுவில் இருக்க மாட்டேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். இப்போ அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? ஜெபம் பதில், பூமி பரலோகம். எப்படி நினைச்சிட்டேன்? 2 பேரும் நினைச்சிட்டேன். இப்போ பூமியில கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் செய்யப்படுகிறது, பரலோகத்தில் செய்யப்படுகிறது எதுவோ அது பூமியிலும் செய்யப்படுகிறது. 2 பேரும் இணைச்சி விட்டாச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்போ நீங்க 2 பேரும் போகலாம். ஆனால் அவங்க 2 பேரும் ரெடி பண்ணாங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் ரெடி பண்ணாங்க. 2 பேரும் ரெடி பண்ணாங்க. நான் சொன்னேன்னா கை பிடிச்சின்னு போன்னு சொன்னேன்னா ஏன் போனாங்க? எப்படி நீங்கள் அப்படி போகலாம்? நான் சொன்னா தானே செஞ்சுருக்கணும். இணைச்சி விட்டுட்டேன்ப்பா, 2 பேரும் சேர்த்து விட்டுட்டேன். ஆனால் அவங்க போகும்போது 2 பேரும் சேர்ந்தே போனாங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவன் உங்களோடு கூட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. நீ செய்ய ஆரம்பி, நீ ஜெபிக்க ஆரம்பி. ஜெபிச்ச உடனே அவர் உன் கையை பிடிச்சிட்டு கூடவே உன் கூட எல்லாத்தையும் செஞ்சிருவாரு. யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்ச கையை விடாம நான் பிடிச்சிப்பேன். நான் இதோ முன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கறிவேன். அன்னைக்கு பிடிச்ச கை இன்ன வரைக்கும் விடாம வச்சிருக்காரு. ஆமென். எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? ஜெபம் பதிலை பெற்றுக்கு தருகிறது. நான் ஜெபிக்காம பதிலை நான் இணைச்சி தான் விட முடியும். அப்பா கொஞ்சம் கொடுத்துருங்க, அப்பா செஞ்சிருங்கன்னு சொல்லி போட முடியும். ஆனால் சேர்த்துக்க வேண்டியது யார் கையில் இருக்கு? சேர வேண்டியது யார் கையில் இருக்குது? இணைய வேண்டியது யார் கையில் இருக்குது? ஜெபிக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? பதில் பெற்றுக்கொண்டு யார் கையில் இருக்குது? அப்பா இது தெரிஞ்சா போதும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்படி ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு வசனத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. ஏசாயா 45:11. வருங்காரியங்களை வருங்காரியங்களை என்னிடத்துல வருங்காரியங்களை என்னிடத்துல யார் கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் முறைமையின்படி இருந்த காலத்திலே சொன்னாரு, என்கிட்ட கேளு. அப்புறம் பிள்ளைகள் குறித்தும் நான் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்களை குறித்தும் நான் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணுமா? நீ சொன்னாதான் அற்புதத்தை செய்வேன். உனக்கு அதிசயம் செய்யணுமா? நீ சொன்னாதான் ஒரு அதிசயம் செய்வேன். எனக்கு கட்டளை இடு. அந்த வசனம் சொல்லுது, வரும் காரியங்கள் உனக்கு எப்படி இருக்கணுமோ அதை நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். ஹலோ, நான் தப்பா படிக்கிறேன்னா நீங்க தப்பா படிக்கிறீங்களா? நான் தப்பா படிச்சேனா? மறுபடியும் அந்த வசனத்தை படிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் என்னை உருவாக்கினவருமாகிய பரிசுத்தர் அவர் என்னை உருவாக்கினார். எனக்கும் அவருக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லை இப்போ. ஆனாலும் சொல்றாரு, வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுப்பா. நீ என் பிள்ளைகளை குறித்தும் என்னுடைய ஃபியூச்சரை குறித்தும் என்னுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மையை குறித்தும் எனக்கு சொல்லு, நான் உனக்கு செய்வேன். ஹலோ,
எத்தனை பேருக்கு உணர்றீங்க, எத்தனை பேர் புரியுது தெரியல. ஜெபம் நமக்கு பதிலை கொண்டு வந்தே தீரும். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படலைன்னு? கிடையாது. நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனா பதில் வரல பிரதர், பதில் வர மாதிரி பாஸ்டர், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், பதில் இல்ல. சித்தம் என்ன என்பதை தெரிந்து ஜெபிக்கிறவளாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபம் நிச்சயமா ஜெயம் எடுக்கும். ஜெபத்தால ஜெயம், ஜெபம் பண்ணா நடக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாச தேவனுடைய மகிமை பார்ப்ப. நான் ஜெபம் பண்ணேன், கண்டிப்பா நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறனாலே நடக்கும். ஏன்னா ஜெபமும் கர்த்தரும் ஒன்றாக இணைக்கப்பட்டாச்சு. ஹலோ, ஜெபமும் கர்த்தரும் ஒன்றாக இணைத்த பிறகு கண்டிப்பா பதில் உண்டு. ஏன்னா அவர் மனமாற மனிதனே அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவனும் இல்லை, அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். சொல்றது புரியுது? நான் ஜெபிக்கல, நான் ஜெபம் பண்ணல, அதான் இங்க பிரச்சனையே. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சா எல்லாமே சால்வ் ஆயிடும். நான் கேட்க ஆரம்பிச்சா எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் பேச ஆரம்பிச்சா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆனா பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எனக்கு தான் தோணல, எனக்கு தான் முடியல, நான் தான் அசால்ட்டா இருக்கிறேன். ஆனா தான் எல்லாமே நடக்காம போகுது. நான் என்னுடைய அலட்சியத்தாலேயே என் குடும்பத்தை சீரழிக்கிறேன், என் அலட்சியத்தாலேயே என்னுடைய வருமானத்தை சீரழிக்கிறேன், என் அலட்சியத்தாலேயே என் குடும்பம் சீரழிஞ்சு போகுதுன்னா காரணம் நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை சரியா ஜெபிக்காம. அப்ப நான் ஜெபிச்சா கண்டிப்பா ஜெயம் எடுத்துருவேன். ஜெபிக்க நேரமே இல்லை பிரதர். யார் சொன்னா ஜெபிக்க முடியும்னு நினைச்சா ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். எப்போ இப்போதான் ஜெபிக்கணும், அப்போதான் ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும், அப்படி தான் ஜெபிக்கணும் பைபிள் எங்கேயும் போட்டு இல்லைங்க. ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணா ஜெபிக்கலாம். ஏன்னா நான் முறைமைப்படி நான் ஜெபிக்கல, அப்பா கிட்ட நான் பேசுறேன். தேவ சித்தம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ சித்தம் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை என் மூலமா தான் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப நான் ஜெபிக்காம எப்படி செய்ய முடியும்? அப்ப நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்கணும். ஹலோ, எப்படி ஜெபிக்கணும்? பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிக்க கூடாது. எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன், எங்க அப்பா கிட்ட நான் தான் பேசுவேன். பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்கணும். இப்ப பிள்ளைக்குரிய ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்கணும் தான் இயேசு சொல்லி கொடுத்தாரு. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவேனா அப்பாவே. அப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்க அப்பாவேன்னு சொல்லி பேசுனா அப்பான்னு கூப்பிட்டா அப்பா விடக்கூடாது, நான் பிள்ளைன்ற ஸ்தானத்திலிருந்து கூப்பிடணும். அதுக்கு அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். ஹலோ, யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டார்களோ அத்தனை பேரையும் தேவன் தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப நீங்கள் நானும் தைரியமா தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று வேதம் சொல்லுது. நான் தைரியமா இயேசுகிட்ட போறேன், தைரியமா ஆண்டவரத்துல போறேன், அப்பான்னு கூப்பிடுறேன். அவர் என்ன மகனாக மகளாக பார்க்கிறாரு. ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து என்ற நபருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாகிட்டார். ஆனால் நான் இப்போ பேசுகிற ஜெபம் நேரடி அவர் காதுக்கு போயிடுது, ஈஸியாக போகுது. இப்போ ஏன்னா இப்போ பிள்ளைங்கிற ஸ்தானத்துலேருந்து நான் பேசுகிறேன். தேவ சித்தம் என்னவா இருக்கும்? தேவ சித்தத்தை நம்ம ஜெபத்தில் கேட்கணும். எப்படி கேட்கறது? தேவ சித்தம் என்னன்னு தெரியாம எப்படி கேட்க முடியும்? தேவ சித்தம் என்ன சொன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் நடக்கட்டும் பிரதர், கர்த்தர் சித்தமானால் கிடைக்கட்டும் பிரதர், கர்த்தர் சித்தமானால் ஆகட்டும் பிரதர், கர்த்தருக்கு சித்தம் என்ன என்பது உனக்கு தெரியாம கர்த்தர் சித்தமானால் நடக்கட்டும்னா கர்த்தர் சித்தமானால் உயிரோடு இருக்கிறோம் பிரதர் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சித்தமானால் வேலை கிடைக்கட்டும் பிரதர், கர்த்தர் சித்தமானால் வருமானம் வரட்டும் பிரதர், கர்த்தர் சித்தமானால் சம்பளம் வரட்டும் பிரதர் சொல்லுங்களேன். அப்படி ஜெபம் பண்ணீங்களா நீங்க? எனக்கு சம்பளம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியம் வேணும் ஆண்டவரே, எனக்கு குடும்பம் வேணும் ஆண்டவரே, அப்படிதான் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் சித்தமானால் எனக்கு குடும்பம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, நான் இல்லை நாசமாக போட்டேன் ஆண்டவரே சொல்ல முடியுமா? கர்த்தர் சித்தமானால் வேலையில் இருக்கிற ஆண்டவரே, இல்லைன்னா வேலை போட்ட ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு சித்தமானால் எனக்கு வேலை இல்லை.
நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதுவாக கர்த்தர் என்னை வைக்க விரும்புகிறாரு. ஹலோ, நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி வாழணும் நான் நினைக்கிறேனோ அப்படி என்னை செய்ய வச்சு அப்படி என்ன வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த ஜெபம் உதவியாக இருக்குது. அதுதான் அவர் ரெடியாக இருக்காரு. இப்போ தேவ சித்தம்னா அவர் சொன்னார், இது எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னாரே. இயேசுவே அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நீங்களாம் நானும் ஏமாத்துறோம்? அவர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை எதுக்காக சொன்னார் யோசிக்கணும். அவர் வியாகுலப்பட்டு அவர் அப்படியே இந்த அதாவது இப்பவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமையானால் நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்புறமா நடக்கக்கூடிய வலி, வேதனை, அவஸ்தை, கஷ்டம் அதெல்லாம் மிக கொடூரமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சி பார்த்தோன்னே வேர்வை ரத்தமாக ரத்த நாளங்களை வெடிச்சு அந்த அளவுக்கு டிப்ரெஷன். நீங்களும் நாளும் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிற ஒன்றும் கிடையாது. டிப்ரெஷன் அவர் ஆனார் பாருங்க, அப்படி ஒரு டிப்ரெஷன் அவருக்கு வந்துச்சு. ரத்த நாளங்களை வெடிச்சு ரத்த துளிகள் வெளியவே வர ஆரம்பிச்சிச்சு. சயின்ஸு சொல்லுது, ஒருத்தருக்கு அதிகமாக அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு இந்த மாதிரி கவலைப்படும் போதோ இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவங்கள அறியாமலே அவங்க முடியாமல் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போதோ இப்படி ரத்தம் வேர்வை துளிகள்லேருந்து ரத்தம் தானாகவே வெளியே வருமா. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் சும்மா நாடகம் நடிப்பு ஒன்றும் கிடையாது. இது உண்மையாக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். உண்மையாக ரத்தம் வேர்வையே ரத்தமாக மாறிடும். வேர்வை ரத்தமாக மாறி தான் கொட்டிச்சாங்க. எங்கே கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபிக்கும் போது இந்த பாத்திரம் என்னோட நீங்கள் கூடுமையாக போன அவர் சொன்னது தப்பு. என்ன மேட்டர்னா, நான் ரத்த சாட்சியாக மறிக்கணும், ரத்த சிந்தி மறிக்கணும், சிலுவை பாட மறிக்கணும், சிலுவை சம்பந்து மறிக்கணும், அடி வாங்கணும், மிதி வாங்கணும், சிலுவையில் தொங்கி நான் சாபமான சிலுவையை ஆசீர்வாதமான சிலுவையாக மாற்றணும். பிளான் அதுதான். தேவனுடைய சித்தம், திட்டம், நோக்கம் என்னன்னா, நான் அடிபட்டு ரத்தம் சிந்த ரத்தம் ஒழுக நான் அந்த தெரு முழுக்க நடக்கணும். என் காலில் இருந்து அந்த ரத்தம் அந்த தெரு முழுக்க பதியணும். அந்த பூமி என் ரத்தத்தால் சுத்தமாகணும். ஹலோ, இந்த பூமி பிசாசின் அதிபதியான பிசாசான இடத்துல இருக்க இந்த பூமியை தேவனுக்கு மறுபடியும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமே ஆனால், இந்த பூமி தேவனிடத்தில் மறுபடியும் திரும்ப வேண்டுமானால் அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட இந்த நிலத்தில் அவர் ரத்தம் விழணும். இந்த நிலத்தில் ரத்தம் கொட்டணும். அவர் போற வழியெல்லாம் ரத்தம் சிந்திக்கிட்டே போகணும். அந்த பூமி ஃபுல்லா ரத்தத்தால நனையணும். இந்த பூமி சுத்தமாயினே போகுது. இந்த பூமியை தேவன் பரிசுத்தமாக்கி விடுகிறார். இதெல்லாம் நடக்கணும்னா அவருக்கு நிறைய ரத்தம் உள்ள தேவை. ரத்தம்லாம் போச்சுங்க பிரதர், ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். அவர் பாருங்க, அவர் அடின்னு அடிச்சு, சாதாரண அடிச்சு எல்லாம் இல்லை, அப்படியே பிச்சு எடுத்து அந்த அளவுக்கு அவர் மோசமான நிலைமைக்கு அவர் உள்ளாக்கி அந்த ரத்தத்தால் ஒட்டம் முழுக்க வலி, வேதனை. நம்மெல்லாம் கொஞ்சம் முட்டி வலி வந்தாலும் நடக்க மாட்டோம், சர்ச்சுக்கு வர மாட்டோம். கொஞ்சம் முதுகுவலி வந்தாலே சர்ச்சுக்கு வரதை நிறுத்திக்கிறோம். இல்லை பிரதர், முதுகுவலி பிரதர் நல்லா வரல பிரதர், கால் வலி பிரதர் நல்லா வரல பிரதர், சர்ச்சுக்கு வரதுக்கு கூட நம்மளால முடிய மாட்டுது. அவருக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் ஏற்பட்டு நடக்க கூட முடியலன்னா கூட நடந்து போனார். சிலுவையே தூக்கி சுமக்க வச்சாங்க, பெரிய அது ஒரு பாரம். நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு அது எவ்வளோ அளவு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வெயிட் இருந்துச்சு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர் எப்படிப்பட்ட சுமையை சுமந்தாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா, கற்பனைக்கு எட்டாத சுமையை அவர் சுமந்திருக்காரு. சயின்ஸ் பிரகாரமா அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை, நடக்காதுன்றாங்க. ஏன்னா 40க்கு 1 குறைய 39 கசை அடிகள்ன்றதே பெரிய விஷயம். அதிலே செத்துருவானா மனுஷன், அதிலே செத்துருவானா. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடிக்கிற அடியில் ரத்தம்லாம் வெளியே வந்துச்சுன்னா, ரத்தம் ஒன் சைடு வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா, உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வந்துடும். ஹலோ, மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம்லாம் வெளியே போன உடனே, ரத்தம் கட்ட ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உடம்புக்குள்ளே ரத்தம் கட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆள் செத்துருவாங்க. இது உலகத்தில் நடக்கிற சாதாரண ஒரு விஷயம். அப்போ ரத்தம் வெளியேறிச்சுன்னா ஆள் உயிரோடு இருக்க மாட்டான். 39 கசடிகளுக்கு அடித்த பிறகு ரத்தம் வெளியேறாமல் இருந்திருக்குமா சொல்லுங்க. அவனை கரெக்டாக இந்த பகுதியில் மாத்திரம் அடிக்கணும்னு சொல்லி
எக்ஸாக்டாக அங்கே மட்டும் அடிச்சிருந்தானா? இங்கே மட்டும் அடிப்பா, வேற எங்கே அடிக்காதப்பா அப்படின்னு வரைஞ்சி வச்சு அந்த இடத்துல மட்டும் 2 பேரும் அடித்தாங்களா? இல்லை இல்லை இல்லை, 2 பேரும் மாற்றி அடித்தாங்க. கண்ட இடத்துல பட்டுச்சு, கண்ணாபின்னான்னு பட்டுச்சு. உடம்பு ஃபுல்லாக உழுத நிலத்தை போல அவருடைய சரீரம் இருந்ததுன்னு வேதம் சொல்லு. எப்படி ஒரு நிலமானது உழப்படும் பொழுது, விவசாயத்தில் உழப்படும் பொழுது அது எப்படி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு மாதிரி அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குமோ, அப்படி இருந்துச்சா உடம்பு ஃபுல்லாக அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துல அடி. ரத்தம் எவ்வளோ வெளியேறி இருக்கும், ரத்தம் எவ்வளோ போயிருக்கும். ஆனால் அந்த ரத்தத்திலே அப்படி நடந்து போகணும். போகும்போது சிலுவை வேறு சுமக்கணும். இவரே பலவீனமாக பலவலான்னு இருப்பார். இதில் வேறு வெயிட்டு தூக்கி வச்சா எப்படி போக முடியும்? போக முடியாது தானே. அப்போ போகிறாரு, எப்படி போகிறாரு? எப்படி போனார்? ஏன்னா தேவ பலன் அவரை பலப்படுத்தினது. அந்த பலத்தால் அவரால் போக முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. காரணம் இதெல்லாம் நடக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச ஒன்று அவர் ரொம்ப வியாகுலப்படுத்தினா, ஆண்டவரே இந்த பாத்திரம் நின்றுட்டு நீங்கள் கூடுமையானால் செய்யுங்கப்பானாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஐயோயோ தப்பு பண்ணிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி தான் ஆகணும். ஏன்னா இந்த பூமியை நீங்கள் சுத்திகரிக்கணும். என் மூலமாக தான் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால் தான் இந்த பூமி பரிசுத்தமாகணும்னு இருக்குது. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. நீங்கள் போட்டிங்க பாரு ஒரு பிளானு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் தலையை நசுக்குவான்ட்டு, அதை நடத்தியே ஆகணும்ப்பா. அதனால என் சித்தம் இல்லை, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். பிசாசான வெக்கப்பட்டு போகணுமா? போகணும். அதுக்காக என் ரத்தம் சிந்தணுமா? சிந்தட்டும். அதுக்காக அடிக்கணும், அடிக்கப்பட்டோம். சிலுவையில தொங்கட்டும். எல்லாம் பண்ணாரு. காரணம் அவருடைய சித்தம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தாரு. நீங்களும் நானும் அவருடைய சித்தம் நடக்கணும்னு ஒப்பு கொடுக்கணும்னா அவர் சித்தம் என்னன்றது தெரிஞ்சால் மட்டும் தான் சொல்ல முடியும். அவர் சித்தம் என்ன? என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன? நான் ஜெபத்தில் அவர் சித்தத்தை எப்படி கேட்கறது? அவர் சித்தம் நான் சமாதானமாக இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் சந்தோஷமாக இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் சுகத்தோடு கூட வாழ்வது அவர் சித்தமாக இருக்கிறது. என் வாழ்க்கை நன்றாய் வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது சாட்சியை கேட்பது அவர் சித்தமாக இருக்கிறது. ஹலோ, நான் நாசமாக போயிட்டேன், அழிஞ்சு போயிட்டேன், கஷ்டப்படுறேன், கவலையில் இருக்கேன், கடனில் இருக்கிறேன்னு சொல்றது அவர் சித்தம் இல்லைங்க. அது அவர் சித்தம் அல்ல. அவர் சித்தமே வேற. எது? நான் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு என் வாழ்க்கையை நல்ல பீஸ்ஃபுல் நடத்தணும். அதான் அவருடைய சித்தம். இருக்கீங்களா? அப்போ அவருடைய சித்தம் நிறைவேறணும்னா அவரும் நானும் ஒன்றாக இணையணும். நான் நினைக்கிறத அவர் நினைக்கணும், அவர் நினைக்கிறத நான் நினைக்கணும். நீங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு வேவ் லென்த் இருக்கணும். அவர் அழகான ஒரு இணைப்பு இருக்கணும். நான் நினைக்கிறது அவர். சில பேர் உங்களுக்கு 100 ஆயுசு என்ன இப்போ தான் உங்களை நினச்சேன் சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ தாங்க நினச்சேன் உங்களை, அதுக்குள்ள கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டீங்க. இப்போ தான் நினச்சேன் உங்களை, அதுக்குள்ள கரெக்டாக வந்துட்டீங்க. இப்போ தாங்க நினச்சேன் உங்களை பற்றி அப்படின்வாங்க. அவன் நினச்ச உடனே அது அங்கே நடக்குது. கர்த்தர் சொல்ல, இப்போ தான் உன்னை நினச்சேன், நீ என் பக்கத்தில் நிற்கிற. சொல்லி புரியுது? இப்போ தான் நான் நினச்சேன், ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? புரிஞ்ச மாட்டோம் ராமன் சொல்லுங்க. நான் ஜபம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைச்சாராம், நான் ஜபத்தில் உட்காந்துட்டேன். அவர் என்ன சொல்றாரு? இப்போ தாண்டா உன்னை நினைச்சேன், ஜோம் பண்ண உட்காந்தா நல்லா இருக்கும், உட்காந்துட்டியடா. ஹலோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஜோம் பண்ணணும்னு ஒரு ஏவுது வந்தா ஒட்டி போட்டுருங்க. ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல் வரும், ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி நினச்ச உடனே அப்படியே எந்த வேலை இருந்தாலும் சரி அப்படியே விட்டுட்டு உட்காந்து. ஏன்னா அது அவர் நினைக்கிறாரு, என்கிட்ட வந்து பேச நல்லா இருக்கும் இப்போ அப்படி. உடனே வந்து முட்டி போடுங்க. எங்கே இருந்தாலும் முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க. நின்றுட்டு அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஆண்ட இடத்துல என்ன வேலை அப்படியே நின்று உங்களுக்கு ஏவுதல் வந்தால் ஜெபிக்கணும்னு தோணு, அப்படியே நின்று ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லுறேன், அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாயிருக்கும். அந்த ஏவுதல், அந்த வார்த்தை, அந்த காரியம் எல்லாம் உள்ள ஆவியானவர் உங்களுக்கு ஏவுறாரு. ஆவியானவர் கனெக்டடாக இருக்கிறாரு. ஆவியானவர் உள்ளேருந்து கனெக்ட் பண்ணுறாரு. நீ ஜெபி, அவர் காத்திருக்காரு. அவர் வரத்துக்கு காத்திருக்காரு. அவருக்கு பேச காத்திருக்காரு. அவங்க கூட கிட்ட வரத்துக்கு காத்திருக்காரு. நீ கேளு, வருவாரு. ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஜெபம் என்பது என்னையும் தேவனும் இணைக்கும் ஒரு பாலமாக அது அமைகிறது. என்னையும் என் தேவனும் நினைக்கிற ஒரு பாதையாக அது அமைகிறது. நான் என்னுடைய பாதை எப்படி போடுறேன் அப்படின்னா,
எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு பாதை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி? சமாதானத்தின் பாதை எனக்கும் என் ஆண்டவருக்கும். சமாதானமா? சமாதானத்தின் பாதையை நான் போடுறேன். வெற்றி வேணுமா? வெற்றியின் பாதையை நான் போடுறேன். எனக்கு என்ன வேணுமோ, நல்லது நடப்பதற்காக எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதற்கான பாதையை நான் போடுகிறேன். ஒரு போதகர் சொன்னார், எப்படி பாதை போடுறது? இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு பாதை இருக்குது, திருச்சிக்கு ஒரு பாதை இருக்குது, மதுரைக்கு ஒரு பாதை இருக்குது, வெளியூருக்கு போகிறது பாதை இருக்குது, டெல்லிக்கே போகிறது ஒரு பாதை இருக்குல்ல. அதில் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா திருச்சிக்கு போகிற ட்ரெயின் மதுரைக்கு போயிடாது, மதுரைக்கு போகிற ட்ரெயின் டெல்லிக்கு போயிடாது. டெல்லிக்கு ஒரு பாதை இருக்குதுங்க, மதுரை ட்ரெயின் தெரியாமல் டெல்லிக்கு வந்துச்சுங்க. மதுரைக்கு தான் போச்சு, கிளம்பணும் மதுரைக்கு தான், ஆனால் போகிற வழியில் அப்படியே தெரியாமல் டெல்லிக்கு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, மதுரைக்கு போகிற ட்ரெயின் வந்து திடீர்னு திருச்சிக்கு போயிடுச்சுங்க, இல்லை திருச்சிக்கு போகிறது மதுரைக்கு போயிடுச்சு, இல்லை கோயம்புத்தூர் போயிடுச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எது எங்கெங்கே போகணுமோ அது அங்கே கரெக்டாக போகும். அப்படி தான் ஜெபம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஒரு ட்ராக்கை போட்டு அதுக்குரிய ட்ராக்கில் நீங்கள் போனீங்கன்னா அது கரெக்டாகுமா? உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்ன காரியம், அதற்கு சரியாக இணைப்பீர்களே ஆனால் அந்த இணைப்பு தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்டு வருவதற்கு பாலமாக அமைகிறது. எத்தனை பேர் நான் சொல்லி புரியுது? அப்போ நானும் தேவனும் ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டிய காரியத்தை தான் ஜெபம் வந்து செய்கிறது. நான் ஜெபிக்கிற ஜெபம் ஏதோ என் தேவைக்காக அல்ல, என் தேவையை சொல்வதற்காக அல்ல, என் தேவைக்காக புலம்புறதுக்காக இல்லை, அழுகிறதுக்காக இல்லை, கலங்கிறதுக்காக இல்லை, அல்லது என்ன நான் இப்படி இருக்கேனே அப்படி இருக்கேன்னு சொல்கிறதுக்காக இல்லை, நான் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இருக்குது. என் ஜெபம் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு இல்லை, நடக்க போகிற விஷயத்தை கேளுன்னு சொல்லியிருக்குது. நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணுமா? நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, இப்படி ஆகணும் ஆண்டவரே, இப்படி நடக்கணும் ஆண்டவரே நான் அப்படி சொல்லணுமா? அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது கேட்ட ஒரு பாலத்தை நான் போடுறேன், அது கேட்ட ரோடை போடுறேன், அதுலேருந்து என் கர்த்தர் எனக்கு பதிலாக திரும்ப தராரு. நான் இணைக்காம நான் பேசாமல் கர்த்தரால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் செய்யவே, எனக்கு என்ன வேணுமோ அது கேட்டு பெற்றுக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஜெபத்தில் அப்படி தான் கேட்டேன். எனக்கு இது அதெல்லாம் இல்லைங்க, கண்டதே கேட்பேன். எனக்கு என்ன வேணுமோ அது கேட்பேன். எனக்கு இது வேணும் ஆண்டவர், எனக்கு தேவை ஆண்டவர், எனக்கு வேணும் ஆண்டவர் நான் கேட்பேன். கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ஏங்க இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. எங்கள் அப்பா மீன் குழம்பு கரோட குழம்புலாம் கேட்பாராம். அதை விட நான் மோசமாக கேட்கல. எனக்கு கருவாடு குழம்பு சாப்பிடும் போது இது ஆண்டவரேன்னு கேட்பாரான். என்னங்க அல்பதனமாக இருக்குது, கருவாடு குழம்புமா கேட்பாங்க, கற்றுக் கொடுப்பாரு. உண்மையை சொன்னேன். காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அவருக்கு வந்து சும்மா ஏதோ ஒன்று தண்ணிக்கினே குடிச்சிட்டு அங்கே இருக்கிறத பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டு வாழ விட்டுட்டு அவனுக்கு வேலை வலிக்கு சாப்பாடு கொண்டு வந்து போனோன்னு தலையெழுத்தா? மன விருப்பத்தையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கேட்கறது அப்படி இருக்கணும். நான் என்னவா இருக்கணும், என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும்னு கரெக்டாக கேட்கணும். இது தேவ சித்தமா? டவுட் இருந்தால் கேட்காதீங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், தேவ சித்தமா அப்படின்னு டவுட்டாக இருக்குதா தயவு செய்து ஜெபத்தில் அதை கேட்காதீங்க, வேணாம், விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, தெளிவு இல்லை. தெளிவு இல்லாதனால பதில் கிடைக்காது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இது தேவை ஆண்டவரே, எனக்கு இது நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு இது கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கூட அதை நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணுமோ அதை கேளுங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை கேளுங்க, உங்களுக்கு என்ன ஆகணுமோ அதை கேளுங்க. அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, அதே தேவனுடைய தரிசனமாக இருக்கிறது. நான் வந்து சில பிரச்சனைகளில் போராட்டங்களில் சில மன உளைச்சல சில காரியங்களை சிக்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. இதுலேருந்து வெளியே வர்றது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. சோதிக்கப்படுறவன் எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுறவன் சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையின் சாத சோதிக்கப்படுறான். சோதனையோடு கூட தப்பித்து செல்ல போக்கை கர்த்தர் உண்டு பண்றாரு. ஹலோ, நான் சிக்கிக்கிட்டேன், ஆனா அவரு என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வராராமா. ஆமா, ஏன் நான் சிக்கிக்கிட்டேன், ஆமா என் இச்சையில என் சிந்தையில என்னுடைய காரியத்தில் நான் போய் சிக்கிக்கிட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல இருந்து வெளியே தப்பித்து கொள்ளுகிற போக்கையும் கத்த, ஏன்னா நான் தப்பிச்சுட்டு வர்றதா அவருக்கு பிடிக்குது.
நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது உங்களுக்கு? நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பிடிக்கலைங்க, நான் தப்பிச்சு கொள்றது பிடிச்சிருக்குது, நான் ஜெயிக்கிறது பிடிச்சிருக்குது, நான் வாழ்றது பிடிச்சிருக்குது, நான் நல்லா இருக்கிறது பிடிச்சிருக்குது, நான் சந்தோஷமாக இருக்க பிடிச்சிருக்கு, நான் சமாதானமாக இருக்கிறது பிடிச்சிருக்குது, நான் கர்த்தர் இடத்துல சாட்சியாக நிற்கிறது பிடிச்சிருக்குது. ஹலோ, நான் வந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று சாட்சி சொன்னால் நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்கிறதே கிடையாது. நீங்கள் சபையில் சொல்கிறீங்களோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தட்டி எழுப்பியே சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெருணும் என் ஆண்டவர் யாருன்னு. நம்ம மற்ற மீன் குழம்பும் கறி குழம்பும் பக்கத்து வீட்டில் கொடுக்குறோம், வாங்குகிறோம். பக்கத்து வீட்டில் எதாவது செஞ்சாங்கன்னா எத்தனை கொடுக்குறாங்க, நான் எதை செஞ்ச பக்கத்தில் இருந்து கொடுக்குறேன். ஆனால் எனக்கு செய்த நன்மையை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியறதில்லை. ஆனால் என் வீட்டில் வாக்குற மீன் குழம்பு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. என் வீட்டில் சிக்கன் 65 பார்த்தா அவன் வந்துடுறான் கரெக்டாக. என்னங்க உங்களுக்கு சிக்கன் வாசம் வருதா? மீன் பொறிச்சா வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் மீன் பொறிச்சா என்ன மீனா அப்படின்னு அர்த்தம், 2 பீஸ் வரணும்னு அர்த்தம். அது நம்ம சொல்லாமல் சொல்லிட்டு போகிறது. அது நான் உங்கள் வீட்டில் தடப்படல் போலது இன்னைக்கு கமான்னு வாசனை வருது. அவங்க நினச்சிப்பாங்க வரோம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஆக்கியே முடிக்கல, அதுக்குள்ள வந்துடுமா இல்லையா? சொன்னாலே வரணும் தான் அர்த்தம். அது அவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என் பாடுகள், என் துக்கங்கள், என்னுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி அவரிடத்துல போய் சொல்வதற்கு எனக்கு வாய் வர்றதில்லை. மீன் குழம்பு கேட்குற வாய்க்கு கர்த்தர் சாட்சியாக வச்சுருக்கான்னு சொல்லத்துக்கு முடியலைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல, உங்கள் கூட வேலை செய்கிறாங்கல்ல, உங்கள் வீட்டு பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுங்கள். அதில் தேவன் மகிமைப்படுறாரு. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனால இன்னும் உங்களை அதிகமாக மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். நான் தேவனுக்கென்று வாழ்கிறவனாக இருக்கிறேன். அதான் அவர் தம்முடைய மகிமையாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியுமாயும் அவர் இருக்கான்னு சொன்னால் அந்த மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் எனக்கு தந்து அவரை நடத்துகிறார். காரணம், நான் சாட்சி சொல்கிறவனாக இருக்கிறேன். நான் சாட்சி சொல்ல 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 அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சியாக இருக்குது. அது எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு கீர்த்தி, எனக்கு புகழ்ச்சியாக மாறுது. சொல்றது புரியுது? நான் ஜெபிக்காம என் வீட்டுக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஒரு விடுவி காலம் வரும்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கே பெருசாக ஒரு மூட்டை கட்டி ஓரமாக எங்கன்னா வச்சுருங்க. நீ ஜெபிச்சா மாத்திரம்தான், நீங்கள் முழங்கால நின்னா மாத்திரம்தான் நீங்களும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. நீ இங்கே விசுவாசிக்கிறியா, நீ நம்புறியா, நீ ஜெபம் பண்ணு, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. வசனம் சொல்லுதா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் நம்புறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதிலை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறவங்க, வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கவங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக இருக்கவங்க, இனி வந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கேளுங்க அவர் இடத்துல, கட்டளையிடுங்கள். எனக்கு வேணும், நான் கேட்பேன். அப்படிதான், எனக்கு வேணும், அது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வேணும், அப்படிதான் கேட்பேன். கர்த்தர் கொடுப்பாருங்க, இது வரைக்கும் கொடுத்துருக்காருங்க. அப்படி தான் கேட்பேன், அப்படி தான் வாங்கியிருக்கேன், அப்படி தான் இது வரைக்கும் நடக்குது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ நாளைக்கு நான் அது நான் அனுபவிப்பேன், எவ்வளோ நாளைக்கு அது போகும், எப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்தாருல்ல, இப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்தாருல்ல, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். என் ஜபத்துக்கு பதில் கிடைச்சிது. அது எதுவானா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்ததுனால ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்ன நான் நம்புகிறேன், கர்த்தர் என் கூட இல்லாமல் இருந்தா, நான் ஒரு கேட்டேன், ஆண்டவரே நீ என் கூட இல்லைன்னு சொன்னால் நான் பிசாசு தோர்த்தமும் பிசாசு போகக்கூடாது. ஆமாம் தானே? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னா, எனக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா, நான் உங்களுடைய பிரதிநிதியே இல்லைன்னு சொன்னா, மற்றவங்களாம் எனக்கு முதுகு பின்னாடி என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் தெரியாது, தெரியும் ஆனால் தெரியாது. நிறைய பேசுகிறாங்கன்னு தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் உண்மையாக இருந்தா நான் ஒரு நாள் நான் ரொம்ப சில காரியங்களை யோசிச்சுட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் உண்மையாக இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு பிசாசு துரத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அன்றைக்கே நான் பிசாசை துரத்துனேன். அப்போ சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையாக உண்மையாக தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணல, என்னை விட்டு நீங்கள் போகலை, என் கூட தான் இருக்கிறீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்.
நான் சொல்லிட்டு வந்தேங்க. எனக்கு அது உண்மை, நீங்கள் நம்புங்க. சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவரே நான் பாவியாக இருப்பேனே ஆனால், எனக்குள்ள மீறுதலும் அக்கிரமங்களும் எனக்குள்ள மற்றவங்க சொல்கிறது மாதிரி நான் தகுதியற்றவனாக இருப்பேனே ஆனால், என்னிடத்துலேருந்து புறப்படுகிற வல்லமை நிச்சயமாக புறப்படக்கூடாது. எனக்கு வல்லமே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தகுதியே இல்லை நினச்சிட்டாலும் அவங்க நினச்ச மாதிரியே எனக்கு தகுதி இல்லாமல் போட்டும் பரவாயில்ல. ஆனால் இல்லைன்னு சொன்னால், எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு உண்டான தகுதி எனக்கு அடையாளமாக காட்டுங்கன்னு சொன்னேன். தெரியுமா? நான் ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் என்னோட கூட இருக்காரான்னு இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது தப்பு தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் நீர் என்னோட கூட இருக்கிறீரா? ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம ரொம்ப பிடிச்சமானவங்க பக்கத்தில் இருந்தால் அப்படி பக்கத்தில் பிடிச்சி பார்த்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அடிக்கடி பிடிச்சி பார்த்துக்கணும். ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களாப்பா அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் நீங்கள் நானும் கர்த்தரை தேடுறோம், ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. நீ ஜெபத்தில் எதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறியோ அது பிதா என்னில் மகிமைப்படும்படி அது உங்களுக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது உன் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, என் கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஐயோ இதோட பெருசுங்க, கர்த்தர் உனக்காக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க.